டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பைனான்சியல் டைம்ஸுக்கு வழங்கி இருக்கின்ற பேட்டியில் ஈரானுடைய ஆயிலை கைப்பற்றுவதற்காகத்தான் தாங்கள் இந்த போரை ஆரம்பித்திருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். இது உலக அரங்கில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதேவேளை ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை தடுப்பதற்கான முயற்சிகளில் தாங்கள் ஈடுபட்டு இருந்ததாகவும் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் ரியாக்டரில் அடர் நீரை உருவாக்குகின்ற ரியாக்டர் அமெரிக்காவினுடைய தாக்குதலினால் முற்றாக செயலிழந்து போயிருப்பதாக சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பகம் IAEA தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இதன் அருகில் ஆர்க் ரியாக்டர் என்கின்ற புளுட்டோனியம் உற்பத்தி செய்கின்ற பகுதி காணப்படுகின்றது. இது இன்னமும் முழுமையாக கட்டியமைக்கப்படாத நிலையில் தாக்குதலை சந்தித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரானிடம் ஏன் அணுகுண்டு இருக்கக்கூடாது என்ற கேள்விக்கு ஒரே பதில், அணுகுண்டு இருக்குமாக இருந்தால் ஈரானுடைய ஆயிலை கைப்பற்ற முடியாது. அணுகுண்டு இல்லாவிட்டால் ஈரானுடைய ஆயிலை காப்பாற்ற முடியாது. மிகப்பெரிய ஒரு செல்வத்தை பாதுகாப்பதற்கான ஒரு போராகவே இது இருக்கின்றது. ஈரானுடைய போரானது தன்னுடைய ஆயிலை காக்கும் போராகவே இருக்கின்றது. அதை கைப்பற்றுவதற்காக கார்க் தீவு மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்த இப்பொழுது 10,000 படைகள், மேலும் 3,500, அதைத் தொடர்ந்து 2,200 என்று அடுக்கடுக்காக வந்து இறங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். போர் வெடிக்குமாக இருந்தால் இந்த தீவில் இரத்த ஆறு ஓடும் என்று கூறப்படுகின்றது. இந்த தீவு போர் எப்படி அமைய போகின்றது என்று ஏற்கனவே பலர் கூறினாலும் அமெரிக்கா மிகப்பெரிய ஆள் இழப்பை சந்திக்க போகின்றது என்றும், இதுவரை இல்லாத அளவிற்கு அது மோசமானதாக இருக்க போகின்றது என்றும் டென்மார்க்கினுடைய படைத்துறை நிபுணர்கள் இருவர் கூறிய கருத்து வெளியாகி இருக்கின்றது. முதலாம் அவர் ஜேக்கப் கார்ஸ்போ. இவர் 4 ஆண்டு காலம் மத்திய கிழக்கு விவகார உளவு பிரிவில் பணியாற்றியவர். இன்னொருவர் ஆனஸ்புக் நீல்சன். இவர் கடல் படையை சேர்ந்தவர், ராணுவ விவகார நிபுணர், ராணுவ விவகாரம் தொடர்பாக புத்தகங்களை எழுதியவர். இவருடைய கருத்தும் வெளியாகி இருக்கின்றது. இந்த இருவரும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றார்கள். இந்த போரில் அமெரிக்கா மிகப்பெரிய ஆள் இழப்பு இல்லாமல் இதை கைப்பற்ற முடியாது. இதை கைப்பற்றுகின்ற பொழுது வருகின்ற பிரச்சனை, அது மேலும் வேறொரு போருக்குள் அமெரிக்காவை தள்ளிவிடும். எனவே ஒரு படி ஏறிய பின்னர் தான் தெரியும் இன்னொரு படி ஏற வேண்டி இருக்கின்றது என்று, அடுத்த படிக்கு சென்ற பிறகுதான் தெரியும் அதற்கு அடுத்தபடி செல்ல வேண்டும் என்று. இப்படியே அமெரிக்காவை ஒரு சுழிக்குள் இழுத்தது போல இந்த போர் இழுத்து மூழ்கடிக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அமெரிக்கா கார்க் தீவில் இறங்கினால் என்ன நடைபெறும், மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்பை சந்திக்க வேண்டி வரும் என்பதை விட அடுத்த பெரிய முக்கியம், அந்த தீவிற்கு உள்ளே அமெரிக்கா சென்றதும், அதுபோல ஈரானுடைய மற்ற சிறிய சிறிய தீவுகளுக்குள்ளே சென்றதும், இப்பொழுது தாக்குதல் அணியில் இருக்கின்ற அமெரிக்கா அந்த நிலையில் இருந்து மாற்றம் எடுத்து எதிரிலிருந்து வருகின்ற தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்குள் மாறும். ஈரான் அதன் பின்னர் தீவுகளை நோக்கி மோசமான தாக்குதலை நடத்தினால் அமெரிக்காவினால் அதை தொடர்ந்து தாக்குப்பிடித்து வைத்திருக்க முடியாது. அங்கிருந்து வெளியேற வேண்டித்தான் வரும். எனவேதான் இந்த போரானது 2 பக்கங்களினாலும் அமெரிக்காவிற்கு சிரமமானது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதைவிட முக்கியமானது, இந்த போரை ஆரம்பித்தவுடன் ஈரான் உடனடியாக அயல் நாடுகளினுடைய வளங்கள் மீது மிக மோசமான தாக்குதலை நடத்தும். எப்படி ஈரான் தன்னுடைய சொத்துக்களை இழக்கின்ற நிலை வருமோ அதுபோல மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுடைய சொத்துக்களை நெருப்பில் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான் ஈரானுடைய பாராளுமன்ற தலைவர், அமெரிக்க படைகள் இறங்குமாக இருந்தால் எல்லாமே நெருப்பில் எரியும் என்று கூறியிருக்கின்றார். இதுதான் அடுத்ததாக வரக்கூடிய ஆபத்து. இதை கருத்தில் கொள்ள வேண்டும். அமெரிக்காவினுடைய படைகள் இந்த போர் சுழிக்குள் ஆழமாக இறங்க வேண்டி வரும். இறங்குவது இலகுவானது, அதிலிருந்து வெளியே வருவது இயலாத காரியம். ஆப்கானிஸ்தானை போல பெரு நெருக்கடியாக மாறிவிடும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஜேக்கப் கார்ஸ்போ, அமெரிக்காவினுடைய படை நடவடிக்கையானது எந்தவித திட்டமும் இல்லாமல் முன்னெடுக்கப்பட்ட ஒரு படை நடவடிக்கை. அது ஆபத்துக்களை சந்திக்க உடனடியாக அமெரிக்க வளங்களை பாவிப்பதாக இருக்கின்றதே அல்லாமல் அதனுடைய சரியான இலக்கு தெளிவாக இல்லை. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஆயிலே தங்களுடைய இலக்கு என்றவர், நாளை என்ன சொல்ல போகின்றார் என்று யாருக்கும் தெரியாது. எனவே இந்த போர் இலக்கற்ற ஒரு போராக இருப்பதனால் இந்த போரில் நிற்பவர்களுக்கும் மிகப்பெரிய சவால் இருக்கத்தான் செய்யும். அமெரிக்கா இறங்க ஈரானியர்கள் மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஆயில் கட்டமைப்புகளை தொடர்ந்து எரித்து கொண்டே இருப்பார்கள். எரிக்க அமெரிக்கா உள்ளே இறங்க என்று போர் நீண்டுதான் செல்ல போகின்றது. மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த படை நடவடிக்கையில் இருக்கின்ற பெரிய சிக்கல், இது ஒன்றுடன் முடியாது. ஒரு தரம் அடித்தால் எதிரியினுடைய அடி மறுதரம் விழும். அந்த அடி விழ மறுபடியும் நாம் அடிக்க வேண்டி வரும்.
இப்படியே குத்துச்சண்டையினுடைய பல சுற்றுகளில் இறங்கி சுழிக்குள் சிக்கப்பட வேண்டி வரும் என்பது அவருடைய விளக்கமாகும். இது முன்னைய காலத்து நடவடிக்கை அல்ல, கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. இப்பொழுது ஆளில்லா விமான காலமாக இருப்பதனால் மிக மோசமான ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது தீவு பகுதிகளை கண்காணிப்பில் வைத்திருப்பது மிக மிக கடினமானதாக அமையும். ஆனால் இந்த ஆய்வுகள் எல்லாம் அமெரிக்காவிற்கு தெரியாத ஒன்று அல்ல. அமெரிக்காவிலும் மிகச்சிறந்த படை நிபுணர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த முடிவை எடுத்துத்தான் அனுப்பி இருக்கின்றார்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலினுடைய கருத்தின்படி இப்படியான நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பெருந்தொகையான படைகளை அமெரிக்கா திரட்டி கொண்டு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 10,000 படைகள் என்பது உலகம் அறிந்த உண்மை. அதற்கு மேல் வந்தால் யாருக்கு தெரியும் என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. எப்படி உக்ரைனில் ரஷ்யா சினேக் ஐலேண்டை கைப்பற்றியதன் பின்னர் ஒரு தீவை வைத்திருப்பதில் இருக்கின்ற கடினமான நிலை காரணமாக அதை விட்டு வெளியேறியதோ அதே சினேக் ஐலேண்ட் நிலைதான் கார்க் தீவிலும் அமெரிக்காவிற்கு ஏற்படும் என்று ஜேக்கப் கேர்ஸ்போ கூறுகின்றார். இந்த போர் எப்படி இருக்குமாக இருந்தால் உக்ரைனில் மரியூபோல் நகரத்திலே மிக பிரம்மாண்டமான ஐரோப்பாவின் மிகப்பெரிய இரும்பு தொழிற்சாலை ஒன்று இருந்தது. பாழடைந்த அந்த தொழிற்சாலைக்கு உள்ளே உக்ரைனியர்கள் உள்ளே இருந்து சண்டையிட்ட பொழுது ரஷ்யாவினுடைய சுற்றி வளைப்பை சந்தித்தார்கள். பல மாதங்களாக அந்த சுற்றி வளைப்பு போர் நடைபெற்றது. ஒரு சாதாரண சின்னஞ்சிறிய தொழிற்சாலையை கைப்பற்றுவதற்கு ரஷ்ய படைகளுக்கு பல மாதங்கள் எடுத்தது. ஆனால் இந்த கார்க் தீவை கைப்பற்றுவது ஒரே நாளில் நடைபெறும் என்று கூறிவிட முடியாது. இது அதே போர் போலத்தான் இன்னொரு வடிவத்தில் வரப்போகின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் உலகம் சந்தித்திருக்கின்ற எரிபொருள் பிரச்சனையை அவர் தீர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதில் நியாயம் இருக்கின்றது. ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்க விடாமல் மேலும் மேலும் ஈரான் அதை எரித்து கொண்டே செல்ல போகின்றதே அல்லாமல் அதை முடித்து வைக்க போவது இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்க படைகள் இழப்பை சந்திப்பது மட்டுமல்ல, அமெரிக்க படைகளினுடைய மத்திய கிழக்கு கூட்டாளிகளும் அமெரிக்க படைகளைப் போல பேரிழப்பை சந்திக்க போகின்றார்கள் என்பது இதனுடைய கருத்தாகும். கார்க் தீவை கைப்பற்றினால் ஈரான் பேச வரும் என்று அமெரிக்கா நினைக்கின்றது. ஈரானியர்கள் அந்த தீவை கைப்பற்றினாலும் பேச வரமாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமாகும். இந்த கருத்தை ஆனஸ் புக் நீல்சன் கூறுகின்றார். உக்ரைன் போரில் 4 வருடங்களாக இதுபோல பகுதிகளை கைப்பற்றுவதன் மூலம் உக்ரைன் படிமானத்துக்கு வரும் என்று உக்ரைனுடைய 20% நிலங்களை கைப்பற்றியும் கூட இன்று வரை உக்ரைன் ரஷ்யாவுடன் இணங்கி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. எனவேதான் ஈரானும் அதே பாணியில் அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு காலமும் வரப்போவது இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். மேலும் ஈரானுடைய ஆயில் என்கின்ற மாபெரும் வளத்தை கைப்பற்றினாலும் ஈரானியர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை எங்கிருந்து வந்ததோ அது போன்ற பிரச்சனை தான் அவர்களுக்கும் இருப்பதனால் எதை இழந்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுத்து அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அடிபணிகின்ற இடத்தில் வெனிசுலா போல ஈரான் என்ற நாட்டை ஒரு காலமும் கொண்டு வர முடியாது என்பதை அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் இன்னமும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது நீண்டகால வரலாற்றை மறந்த, அப்படி ஒரு வரலாறு இருந்தது என்பதை அறியாத கோமா நிலையில் இருந்து எழும்பியவர்கள் போல இந்த விவகாரத்திற்குள் வந்திருக்கின்றார்கள் என்பது இதனுடைய பொருளாகும். மேலும் கோர்முஸ் நீரிணையில் ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்ற தடையை உடைப்பதன் மூலமாக அமெரிக்கா எதையுமே சாதித்து விட முடியாது. அந்த தடையை உடைத்து தாக்குதல் இல்லாத ஒரு பகுதியாக வைத்திருக்க எந்த வழியும் கிடையாது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அமெரிக்கா கோர்முஸ் நீரிணையை கைப்பற்றுமாக இருந்தால் நிலைமை இப்போது இருப்பதை விட மேலும் மோசமாக மாற்றமடையுமே அல்லாமல் அது முன்னேற்றகரமாக மாற்றமடையாது என்று ஜேக்கப் கேர்ஸ்போ கூறுகின்றார். இந்த 2 நிபுணர்களுடைய கருத்தை அடியொற்றி நேற்று அமெரிக்காவில் பொலிட்டிகோவில் வெளியாகிய ஆய்வும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த நிபுணர்கள் எல்லாம் அமெரிக்காவினுடைய இந்த முயற்சி உயிர் இழப்பை ஏற்படுத்தும், பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும், இப்போது இருப்பதை விட மிக மோசமான நிலைக்கு விவகாரத்தை கொண்டு சென்றுவிடும். சத்திர சிகிச்சை ஆனது கை போனாலும் கால் போனாலும் உயிராவது தப்பும் என்ற நிலை இருந்தது. இப்போது நடைபெறுகின்ற சத்திர சிகிச்சையால் உயிரை கூட காப்பாற்ற முடியாத அளவிற்கு ஆபத்தான குழிக்குள் எதற்காக இறங்குகின்றார்கள்? அமெரிக்காவிடம் அப்படி என்னதான் திறமையும் இந்த போரை வெல்வதில் புதுமையும் அதை கட்டுப்பாட்டில் வைப்பதற்கான ஆற்றலும் இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். இருந்தாலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவிடம் இப்பொழுது என்ன இருக்கின்றது, எத்தகைய நவீன ஆயுதங்கள் இருக்கின்றது என்பது அல்ல பிரச்சனை. அமெரிக்காவினுடைய பிரச்சனை இதில் பின்வாங்குமாக இருந்தால் அமெரிக்கா உலக அரங்கில் முதலாவது இடம் என்று பேசுவது ஏறத்தாழ கிழிந்த காகிதமாக குப்பையில் சென்றுவிடும். இது தன்மான போராக மாறிவிட்டதே இந்த சிக்கலின் இடமாகும். இந்த ஒரு போரும் ஈகோ பிரச்சனைக்குள் வரக்கூடாது. அந்த இடத்திற்கு விவகாரம் வந்துவிட்டதன் அடையாளமே இப்பொழுது படைகள் வந்து கொண்டிருப்பது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. இணைந்திருங்கள்.
இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.